அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம குரும்பாபாளையம் கிராமத்தில் இருக்கோம். பால் சொசைட்டி பக்கத்தில் இருக்கிறோம். அம்மா உங்கள் பேர்? அரியனாச்சி. ஓகே, அரியனாச்சி, குரும்பாபாளையம். இந்த மரம் எப்போ வாங்கினீங்க? அந்த புங்க மரம், இந்த மரம் வாங்கி எவ்வளோ நாள் இருக்கும்? ரொம்ப வருஷம் இருக்கும்ல? சூப்பராக வளர்த்துட்டாங்க. இங்கே பாருங்கள், இதை வச்சு வந்து பக்கத்தில் அப்படியே வீடே செட்டப் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். இதுதான் கிராமம், இதுதான் சுயசார்பு வாழ்க்கை. எப்படி இருக்குது பாருங்களேன். சின்ன ஸ்க்ரீனு, இங்கே குட்டி ஆடெல்லாம் வச்சுட்டு இந்த மரத்தை வச்சு தான் இந்த வீடு இருக்குது. இங்கே சின்னதாக ஒரு குட்டியாக கட்டியிருக்காங்க. வாங்கம்மா அப்படியே. இந்த பாதாம் மரம் எவ்வளோ உயரம் வளர்ந்துருக்கு பாருங்கள். இதுவும் ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன் இது கொடுத்து, எனக்கு தெரிஞ்சு. அவங்க வீட்டுக்காரர் ஐயா, அவங்க பேர் கந்தசாமி இவங்க பேர். அவங்க பேர் அரியனாச்சி. 2 பேரும் நில்லுங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த மரம் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கப்ப அந்த தொட்டி கட்டுறேன்னு சொல்லி இங்கே வரதா இருந்துச்சு இல்லையா? அப்போ அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இதை வந்து இங்கே கட்ட வேணாம், எப்படியா தள்ளி கட்டணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க என்கிட்ட எப்போ பார்த்தாலும். அது கடைசியாக அதை நிறைவேறி தொட்டி வந்து அங்கே பொதுமக்கள் பயன்படுத்துகிற தொட்டி அதானே, அதை அங்கே கட்டிட்டாங்க. அந்த மரம் வந்து விட்டுட்டாங்க. ஸோ நல்லா உயரமாக நல்லா வளர்ந்துருச்சு. அது பக்கத்தில் வீடும் கட்டியிருக்காங்க. இன்னும் இங்கே எல்லாம் 2-3 மரம்லாம் இருந்துச்சு, விழுந்துருச்சு. பட் இதெல்லாம் இருக்குது. ரொம்ப சந்தோஷம் இந்த மரத்தை வளர்த்ததுக்கு. உங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிம்மா. ஏற்கனவே ப்ரைஸும் கொடுத்துட்டேன் இல்லையா உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷம்.